10% வேணா 10 பேர் வேணா உதாசனத்தில் இருப்பாங்க பெண்கள், எல்லோரும் அப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்களை பொறுத்தவரை 50க்கு 50 உதாசனத்தில் தான் இருக்கும். நான் உழைச்சி போடுறேன் அவ்வளோதான். எப்படி அந்த இதில் தான் ஆண்கள் 50க்கு 50 அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் சொல்கிறது, நீங்கள் வர்றவங்க வந்து தம்பதிகளாகவே வாங்க, அப்போ தான் நம்ம வந்து பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அது சித்தாந்தத்தில் சித்தர்கள் வழிபாட்டில் தம்பதிகளோட வர்றவங்க மேலே அதிகமான கவனங்கள் இருக்கும். அவங்க 1 2 சொல்கிறத கேட்காம அப்படி இப்படி மல்கடிச்சிட்டு போனால் கூட அவங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லறத்தில் இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு உருவாயிருது. போய் உதற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உதறி விட முடியாது, அவளை ஈஸியாக உதறி விட முடியாது. மல்லுக்கட்டி இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏதோ சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம், இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. தம்பதிகளை வரும்போது அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் போடா இவன் என்ன அப்படிங்கிற என்ன வராது இல்லையா? இந்த ஒரு இவ்வளோ காலம் நம்பிக்கை வச்சுட்டு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு நாள் கோச்சிட்டு போயிட்டாப்புல அவங்களை விட்டுற முடியுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் தம்பதிகள் அப்படிங்கிற அந்த இதையே கொண்டு வர்றது இல்லை. அது அடிப்படையே அதுதான். தம்பதிகளோடு வர்றது தான் எதுவுமே வந்து நிலையான ஒரு பயணத்தை பண்ண முடியும், இல்லைன்னா அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மனிதனாக பயணம் பண்ணால் யார் பண்ணாலும் அது வந்து ரொம்ப வைராக்கியம் வேணும். ஆண்களே வந்து ஒரு நான் ஆழமான சிவபக்தன் சிவனடியாராக இருக்கிறேன் நான் வந்து அப்படின்னு பயணம் பண்ணால் கூட எல்லாம் தூக்கி போட்டு வரணும்னு சொன்னால், ஒன்று இறைவனுடைய பாதத்தில் அவனுக்கு அந்த பிரார்த்தனை இருக்கணும், பாக்கியம் கிடைச்சிருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வைராக்கியம் அதிகமாக இருக்கணும். எல்லா சம்பவத்துக்கும் அவன் தாங்கி சஞ்சலப்படாமல் பயணம் பண்ணுறவனாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் மாத்திரம்தான் ஆனா கூட போக முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் எவ்வளோ பேர் வந்துடுவான், ட்ராக்கே அதுவாகவே இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன விஷயம்னு சொன்னால் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஆழமான விஷயங்கள் இருக்குது. அந்த பேரின்பத்தை எல்லாரும் அடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறமே அது ஆட்டோமேட்டிக் எல்லாமே போடா அப்படின்னு தூக்கி போட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இதில் போட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கணுமா, அரிசி வாங்கலை, பருப்பு வாங்கலை, கேஸ் இல்லை, கரண்ட் பில்லு கட்டலாம், இத்தனை தொல்லை இருக்குடா, அது எதுவுமே இல்லை போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதா? ஆனால் அது அவ்வளோ எளிதாக நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு நம்ம நிறையா சிற்றின்பத்தை உதறி பேரின்பத்துக்கு வரணும்னு சொன்னால் ஆன்மா ரீதியாக தியாகம் பண்ணணும், உடல் ரீதியாக தியாகம் பண்ணணும், மன ரீதியாக தியாகம் பண்ணணும். தன்னுடைய உழைப்பு எல்லாமே சிவனை சார்ந்தே இருக்கணும். எப்படி? அப்படி இருந்து பயணம் பண்ணால்தான் அந்த பேரின்புங்கிற சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சதானு சொல்றது? அப்போது அதுக்கு நமக்கு வைராக்கியம் வேணும் இல்லை? வைராக்கியம் இல்லாமல் போயிட முடியுமா? இங்கே தான் நம்ம தான் வீட்டுக்காரம்மா மூலயத்தில் ஒரு கடன் இருக்கும், நம்ம ஒரு கடன் வாங்கி வச்சுருப்போம், நம்மளை பெற்றவங்க ஒரு கடனை வாங்கி வச்சுருப்பாங்க. இத்தனையும் சம்பளிக்க நம்ம 2 பிள்ளைகளை பெற்றிருப்போம், அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், படிக்கணும். எழுத்து வீட்டுக்காரன் வசதியாக இருக்கிறான்னு சொல்லி அவன் ஃபீஸ் நிறையா கட்டி படிக்க வச்சா நம்மளும் அந்த தோற்றத்துக்கு படிக்க வைக்கணும். இப்படி பல சம்பவத்தில் வச்சுருக்கிறோம் இல்லையா? வச்சுருக்கும் போது நம்ம வந்து எந்த இதுக்குள்ளே நம்ம பயணம் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. அது சாத்தியப்படாது. என்ன இப்போ முன்ஜம்பத்தினுடைய தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீகத்தில் ஒரு முன்ஜம்ப தொடர்பு இருக்குது. ஒரு 2-3 ஜென்மங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறீங்க. ஒரு 3 ஜென்மம் வந்து 4வது ஜென்மத்தில் வந்து கண்டும் காணாமையும் போகக்கூடிய தருணம் இருக்கும். அதுக்கு இப்போ உதாரணமாக தன்சாவே வச்சுக்கலாம். இப்போ அவள் உள்ள முழுசாக அவளால் வர முடியாது. குழந்தை பருவத்தில் இருக்கிறா, 2ஆம் தரம் அதை உணர்கிற பருவத்தில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அவளுடைய லைஃப் இங்கே சொல்கிறீங்களா வாழ்க்கை ரொம்ப உயரத்தில் இருப்பான். அந்த 3 ஜெனரேஷனில் அவள் வந்து அந்த பலன் 4வது ஜெனரேஷனில் அவள் வந்து உள்ளே வர முடியலன்னா கூட இந்த 3 ஜெனரேஷனுடைய பலன் அவளை கூட்டி கொண்டு போய் எங்கேயும் நிற்க வச்சு அது கிடைக்கும். அது மாதிரி இப்போ அவளுக்கு மாத்திரம் இல்லை, அது மாதிரி யாரெல்லாம் அப்படி சித்தாந்தத்துக்குள்ளே பயணம் பண்ணி அப்படி நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதை வச்சு அவங்க ஒரு இதில் போய்கிட்டு அவங்க ஒரு இதுக்கு போயிடுவாங்க.
போனதுக்கப்புறம் கோட்டை விடுறாங்களா அப்படிங்கிறது அவங்களே சேர்ந்தது. அது அவங்க ஆன்மாவை சார்ந்தது. அதுதான் உண்மை. அது நடைமுறையில் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு முழுமையான கொஞ்சம் தியாகம் பண்ணி உழைப்பு ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், ஆன்மீக பயணம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இது பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். யாருக்காக நீங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறீங்களோ அவங்க பிற்காலத்தில் நீங்கள் படுற துயரம் துன்பம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. யாருக்கு? உங்கள் சன்னதிகளுக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த துயரம் துன்பம் இருக்காமல் அவங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நாம் இருக்கிற காலத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எங்கே? ஆன்மீகத்தில். ஏற்கனவே நீ கஷ்டத்தில் இருப்ப, அது வேற கஷ்டம். அது உங்களுடைய கர்மாவுக்குள்ளேயோ பாவகத்துலையோ இல்லை உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையிலையோ இருப்பீங்க.